நம்மகிட்ட சொன்ன ஒரு பெரிய பொய் தெரியும் என்ன தெரியுமா? நம்மகிட்ட சொன்ன ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? டெய்லி ரோட்டில் ஓடிட்டோம் அப்படின்னா, டெய்லி ரோட்டில் ஓடினா சுகர் சரியாயிரும், ப்ரெஷர் சரியாயிரும், கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாயிரும், வெயிட்டு குறைஞ்சிரும் இப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய பொய். பெரிய பொய்னா சின்ன பொய் கிடையாது, பெரிய பொய். ஏன் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணா கூட, நல்லா கேளுங்க, 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். சரி, இன்னொரு விஷயம், சரி நடைபயிற்சி ரோட்டில் ஓடினா சுகர் சரியாயிரும், ப்ரெஷர் சரியாயிரும், கொலஸ்ட்ரால் சரியாயிரும் வச்சுக்கிடுங்களேன். இந்த மாதிரி மூட்டு வரி இருக்கக்கூடியவங்க எப்படி ரோட்டில் ஓடுவாங்க? எப்படி ஓடுவாங்க? சரி ஓகே, இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி ரோட்டில் ஓடுவாங்க? டெய்லி எப்படி ஓடுவாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி எப்படி ரோட்டில் ஓடுவாங்க? ஓட முடியுமா? சரி, இந்த மாதிரி பெரிய வயிற்று குழுப்போட இருப்பாங்க, இவங்க எப்படி ரோட்டில் ஓடுவாங்க? ஓட முடியுமா? அப்போ சொன்னது பெரிய போய். திரும்ப சொல்றேன், நீங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்தா மட்டும்தான், நீங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்தா மட்டும்தான் சுகர் மாத்திரையும் நடத்த முடியும், ப்ரெஷர் மாத்திரை நடத்த முடியும், கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்த முடியும், இன்சுலின் நடத்த முடியும், வெயிட்டையும் குறைக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்க தலைகில நின்னாலும் வெயிட்டு குறைக்க முடியாது, எந்த மாத்திரையும் நடத்த முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணும் உங்களை மாத்திரை நடத்தணுமா, இல்லை இன்சுலின் நடத்தணுமா, இல்லை வெயிட் குறைக்கணுமான்னு. புரிஞ்சுதா? புரியலையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போறாங்க ஹார்ட் அட்டாக்ல. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், பேலன்ஸ்டு டயட். ரோட்டில் ஓடினா ஒன்றும் பத்தாது. புரிஞ்சுதா இல்லையா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரையை சூசு ஒன்றும் கொடுக்கல, நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா? புரியலையா? கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி பொய்ய சொல்றது திங்க் பண்ணி பாருங்க, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும் நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வேர்ல்டுல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த வேர்ல்டுலேயே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.